சுந்தரி சீரியல் ஆக்ட்ரஸ் கேபிக்கு ரொம்பவே சிம்பிளாக வளகாப்பு நடந்திருக்குங்க. அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். எஸ், என்னன்னு பார்க்கலாம். அதாவது சுந்தரி சீரியல் சன் டிவியில் ரொம்ப வருஷமாக சூப்பராக போயிட்டு இருந்து சுந்தரி சீசன் 1 ஆகட்டும் 2 ஆகட்டும் ரெண்டுமே வேறு லெவல் ஹிட் அப்படின்னு தான் சொன்னோம். இப்போவுமே நம்ம சுந்தரி சீரியலை மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ கேபி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானவங்க, நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருந்தாங்கங்கிறலாம் தெரியும். ரீசெண்டாக என்ன ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருந்தால் அவங்க 2 பேரும் பிரிய போகிறாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தால் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக பேபி பம்போடு இருக்கிற ஃபோட்டோவையும் அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கிற ஃபோட்டோவையும் போட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே, இவங்க பிரியல, சந்தோஷமாக இருக்காங்க, இன்னொன்று குட்டி குழந்தை கூட வரப்போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ப்ரெக்னன்சி ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ கன்சீவாக இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கே நம்ம சுந்தரி சீரியலில் சுந்தரிக்கு முன்னாள் கணவராக நடித்தவரும் அந்த சீரியலோட வில்லனான கார்த்திக் இருக்கார் இல்லையா, அதாவது ஜிஷ்ணு மேனன், அவர் வந்து வீட்டுக்கு போய் வளகாப்பு நடத்தியிருக்காருங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அவங்க 2 பேருமே. அண்ணன் தங்கச்சின்னா இப்படி தான் இருக்கணும். ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் எலியும் பூனையுமா இருப்பாங்க. பட் ஆஃப் ஸ்க்ரீன் அப்படின்னு வந்துட்டாலே போதும் இவங்க 2 பேரும் அவ்வளோ அண்ணன் தங்கச்சி மாதிரி அவ்வளோ அழகாக பாசமாக இருப்பாங்க. ஸோ அந்த பாசம் சீரியல் முடிஞ்சதுக்கப்புறமாவுமே தொடர்றதை பார்க்கும்போது உண்மையாகவே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க வீட்டுக்கு போய் வலையெல்லாம் போட்டு சர்ப்ரைஸாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம சுந்தரியும் பார்த்தோன்னா ரொம்ப எமோஷ்னல் ஆகியிருக்காங்க. இந்த வீடியோ தான் இப்போ செம்ம வைரலாக போயிட்டுருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், சுந்தரி சீரியல் மிஸ் பண்ணுறீங்களா? மறுபடியும் சுந்தரி சீசன் 3லாம் வந்தால் பார்ப்பீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.